உள்ளாட்சி தேர்தல் உட்பட கடந்த 6 தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டது. நாம் தமிழர் சீமான் தெரு தெருவாக, ஊர் ஊராக, தொகுதி வாரியாக தொண்டை கிழிய பேசி விவசாய சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். உதயசூரியன் இரட்டை இலை, தாமரை கை சின்னம், மாம்பழ சின்னம் போன்று கரும்பு விவசாய சின்னமும் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்ட நிலையில் கரும்பு விவசாய சின்னத்தை பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கொத்தி சென்று விட்டது. நாம் தமிழர் சீமான் விவசாய சின்னம் கேட்டு உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கவில்லை. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி முன்னதாக வந்து விண்ணப்பித்ததால் விவசாய சின்னம் அங்கு ஒதுக்கப்பட்டது என தேர்தல் கமிஷன் அறிவித்துவிட்டது. கரும்பு விவசாய சின்னம் கேட்டு நாம் தமிழர் சீமான் எவ்வளவோ போராடினார். கடைசியில் அவருக்கு மைக் சின்னம் தான் கிடைத்தது. எனவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதற்கிடையே கரும்பு விவசாய சின்னம் பெற்ற பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தமிழகத்தில் 17 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும், மீதமுள்ள தொகுதிகளுக்கு சரியான வேட்பாளர் கிடைக்கவில்லை எனவும் பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விவசாய சின்னம் போட்டியிடுவது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. காரணம், படிக்காதவர்கள் மத்தியிலும் கிராமத்து மக்கள் மத்தியிலும் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்குரியது என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். எனவே சீமானை விரும்புபவர்கள் விவசாய சின்னத்தில் தான் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்களித்தால் அந்த ஓட்டு பாரதிய மக்கள் கட்சிக்கு சென்றுவிடும். கடந்த பல தேர்தல்களில் தனது வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி இதனால் வாக்கு வங்கியை இழக்க நேரிடலாம். இதன் பின்னணியில் பாஜக டெல்லி மேலிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளை பின்னுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.